வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஆவாரம் பூ டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. நான் வந்து கேஸ் பற்ற வச்சு டீ பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து இது மாதிரி நல்லா சலன்னு கொதிக்கணுங்க. இந்த மாதிரி கொதித்த பிறகு நம்ம ஆவாரம் பூ வந்து பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அரைச்சினால இதில் வந்து 1.25 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போது இது நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதித்து வரணும். நல்லா சலன்னு கொதிக்கணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் நிறைய அடங்கியிருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா இப்படி கொதிச்சிச்சு பாருங்க. இதை கூட வந்து நம்ம இஞ்சியும் ஏலக்காவும் சேர்த்துக்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை வியாதி இருக்குது பாருங்க, அவங்க வந்து எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இதை வெறுமையாக இந்த மாதிரி கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த தண்ணி குடித்தாவே சர்க்கரை அளவு ரொம்ப கம்மியாகிட்டே வருங்க. நம்ம தினமும் கூட குடிக்கலாங்க. வெறும் வயிற்றில் குடித்தா இன்னும் ரொம்பவே நல்லதுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இதை சேர்த்திக்கலாம். நம்ம இஞ்சியை ஏலக்காய் போட்டு நல்லா ஒரு முறை சலன்னு கொதிக்கிட்டுங்க. இப்போ இந்த அளவு கொதிச்ச பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்ட போகிறோம். நம்ம இப்போ இந்த மாதிரி வடிகட்டிட்டு இந்த திப்பியெல்லாம் எடுத்துனங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு சிலர் இனிப்பு வேணும்னா கறிப்பெட்டி சேர்த்திங்க. ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் துவர்ப்பு தன்மை இருக்குங்க. இப்போ இது வந்து நம்ம ஒரு டீ கப்பில் ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, ஆவாரம் போட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு வேணும்னா கறிப்பெட்டி கலந்துங்க, இல்லை நாட்டு சக்கரை கலந்துங்க. இது பார்த்தீங்கன்னா வெறுமையாக குடிக்கதாங்க ரொம்பவே நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு எல்லா விதத்துலையும் நன்மை தரக்கூடியதுங்க. பார்த்தா நம்ம உடல் முழுக்கவும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த ஆவாரம் பூங்க எங்கே கிடைச்சாலும் எப்போ கிடைச்சாலும் நம்ம வாங்கி தினமும் டீ போட்டு சாப்பிடலாம், இல்லை வெறும் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கலாங்க. முக்கியமாக பார்த்தா பெண்கள் வந்து முகப்பொலிவாக இருக்கிறதுக்கோசரமே இது வந்து நல்லா இந்த பூங்க எடுத்து அரைச்சிட்டு இது வந்து முகத்தில் போட்டுக்கணுங்க. போட்டுட்டு ஒரு நாளைக்கு 2 முறையாவது போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். மூஞ்சி வந்து நல்லா பொலிவாக இருக்குங்க. அதே போல் அந்த வேர்வை நாத்தம் இந்த மாதிரி ஒரு மாதிரியான நம்ம வாடை அடிக்கும் பாரு, அவங்கெல்லாம் என்ன பண்ணலாங்களே இதே போல் தேய்ச்சி அரைச்சி நம்ம உடம்புல போட்டு குளிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெந்நீர் குளிக்கும்போது கொஞ்சமாக இந்த இது தண்ணி கொதிக்க வச்சு அதில் கலந்து குளித்தாவே நம்மளுக்கு அந்த துர்நாற்றம்லாம் வராமல் இருக்குங்க. முக்கியமாக சர்க்கரை வியாதிக்காரங்க தினமும் எந்த சுகர் கலக்காமல் வெறுமையாக குடித்தா அவங்களுக்கு சர்க்கரையின் அளவு ரொம்ப கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க.